தமிழகத்திலேயே முதன்முறையாக தனது மின்சார தேவையை தானே பூர்த்தி செய்து கொள்ளும் வகையில் தற்சார்பு பசுமை ஆற்றல் காவல் நிலையமாக உருவெடுத்துள்ள தேனி மாவட்டம் காவிளக்கு காவல் நிலையத்தின் தொடக்க விழா நடைபெற்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி உட்கோட்டத்திற்கு உட்பட்ட இந்த காவல் நிலையத்தில் ரூபாய் 9 லட்சம் மதிப்பீட்டில் 6 கிலோவாட் சக்தி கொண்ட சோலார் பேனல் பொருத்தப்பட்டுள்ளது. சூரிய சக்தி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யும் இந்த முன்னெடுப்பை திண்டுக்கல் சரக டிஐஜி சாமிநாதன் தொடங்கி வைத்தார். தேனி மாவட்ட எஸ்பி ஸ்னேகா பிரியா முன்னிலையில் நடைபெற்ற இந்த விழாவில் சோலார் சூரிய சக்தி திட்டத்தை நன்கொடையாக வழங்கியவர்களும் சோலார் திட்டத்தை செயல்படுத்தும் நிறுவன பணியாளர்கள் உட்பட காவல்துறை உயர் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாகவும் மின்சார தேவையில் தற்சார்பு அடையும் நோக்கிலும் தமிழக காவல்துறையில் முதன்முறையாக மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த முன்னோடி முயற்சி அனைவரின் பாராட்டையும் பெற்றுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செய்தியாளர் கண்ணன், தமிழ்நாடு டுடே. தேனி மாவட்டத்தில் next year we can target some station. ஒரு subdivision one station can be made green police station. So next நமக்கு main important is environment. வரக்கூடிய காலங்களில் everything should be environment friendly. இதோடைய நோக்கம்ல ராஜ்குமார் சார் and AC Minutes they have tried their best to make complete environment friendly. So I thank them for their efforts. And நம்ம சைடில் இருந்து இது மெயின்டைன் பண்ணது எஸ்பெஷலி மேக்கிங் இட் சஸ்டைனபிள். இந்த காரணங்களுக்கு பார்த்துட்டு மீதி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம எப்படி மெயின்டைன் பண்ண டிஎஸ்பிஸ் பிளான் பண்ணுங்க. அட்லீஸ்ட் இந்த இயர் ரெண்டு முன்னாடி ஈச் சப்டிவிஷன் ஒன் ஸ்டேஷன் வில் பிளான் டு மேக் இட் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி. தேங்க்யூ சார். கன்னியாகுமரிக்கு வந்தீங்களா? எங்க போகணும்னு தெரியலையா? கவலை வேண்டாம், ஒரே ஒரு கால் போதும். உங்களை பாதுகாப்பாக சுற்றி காட்டும் SR Cabs Tour பேக்கேஜ்கள் கிடைக்கும். பாதுகாப்பான பயணம், 24 மணி நேர சேவை. இப்பவே புக் பண்ணுங்க. SR Cab கன்னியாகுமரி.